இப்போது மீன் தொட்டியை கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. காய வச்சுட்டு மோட்டரை செட் பண்ணுறோம். கேப் விடாமல் செட் பண்ணால் தான் மீன் உள்ளே வந்து மாட்ட மாட்டேங்குது, இல்லைன்னா போய் உள்ளே போட்டுக்கணும். இப்போ இந்த கூழாங்கல்லாம் வச்சு நல்லா கழுவி காய வச்சதுக்கப்புறம் கூழாங்கல்லாம் போடணும். இந்த ஃபிஷ்ஷுக்கு கடலில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகணும்னு கல், செடி இதெல்லாம் வாங்கி, சங்கு இதெல்லாம் நாங்கள் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ. புத்தர் எல்லாமே சரவணா ஸ்டோரில் கிடைக்குது. தண்ணி மாற்றி 15 நாள் இருக்குமா? 20 நாள் ஆயிடுச்சு. ஆனால் கேன் வாட்டர் தான் ஊற்றணும். இந்த பக்கத்தில் இப்போது தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு போடணும். போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா தான் மீன்களை போடணும். மீன் எங்கே இருக்குது பார்க்கலாமா? எல்லாம் குண்டானூரில் விளையாடின்னு இருக்காங்க. தண்ணி ஊற்றும்போது தொப்புன்னு ஊற்றுனா அது எல்லாமே செட்டிங்கும் களைஞ்சிடும், தண்ணி மேலே தெறிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மைக்கா கவரை உள்ளே வச்சுட்டு தண்ணியை ஊற்ற போகிறாங்க. அப்படி ஊற்றினா தான் தண்ணி மேலே தெளிக்காது. பாருங்கள், ஊற்றுறாங்க. இது எப்படி பார்த்தாலும் 2.5 கேன் பிடிக்குது.
பழகிடுச்சா? தொட்டி பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் 3 கேன் வாட்டர் குடிக்குது. இப்போ கல் உப்பு போடணும். தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கவர் எடுத்துடுறோம். இப்போ கல் உப்பு போட போகிறோம். ஒரு கை கல் உப்பு. சூப்பராக இருக்கும். கீழே கீழே கல் உப்பு போட்டாச்சு. இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணணும். இப்போது ப்ளக் பாயிண்ட்டுக்கு சொல்லி வச்சு சுவிட்சு போட்டோம். இன்னும் எவ்வளோ நேரமாக இருக்குண்ணா? கல் உப்பு கரையிற வரையும். ஏன் தண்ணி அலமோது தூக்கி வச்சுருக்கோம்ல மேலே. மீன் போய் அடிக்கடி மாட்டிக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரியா செட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப அலையாக இருக்குல்ல. இப்போ இப்போ இல்லை. இப்போ எப்போ கொஞ்சம் அலை கம்மியாக இருக்குது. பீச்சில் ஒரு அலை. நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்படி இப்படி திருப்பிக்க வேண்டியதுதான். ஏன்னா மீன்லாம் போய் மாட்டுதில்ல. இதெல்லாம் முடிச்சு இந்த கல்லுப்பு கரையிற வரையும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மீனுங்களெல்லாம் எடுத்து விட்டோம்னா ஒருத்தர் உள்ளே போகிறாங்க. 2 கோல்டனா? ஒயிட் ஒன்று, கோல்டன் ஒன்று, ஒயிட் ஒன்று. ஏஞ்சல் ஃபிஷ். ஏஞ்சல் ஃபிஷ்ஷா? வலையை விட்டு வரமாட்டேன்னு. இது மட்டும் எப்படி துடிக்குது பாருங்க. நாசாச்சு. இந்த மீன் பேர் என்ன? லாஸ்ட்டில் பிடிக்குது. இது டேங்க் ஃபிஷ். டேங்க் ஃபிஷ். டேங்க் கிளீனர். டேங்க் கிளீனர். அது உள்ளதாக இருக்கிறாரு. அவர் அப்படியே இருக்க வேண்டியது. அவரை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக வர மாட்டேங்குது. அது அடியில் தாண்டி இருக்கு. அது போயிட்டு இருக்கோம். எல்லாம் போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ போய் புத்தர்கிட்ட போய் முட்டுவாங்க ஒருத்தர்.
அவ்வளோதாங்க. நீங்கள் டேங்கை க்ளீன் பண்ணிங்கன்னா டாட்டா கல் உப்பை போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். செட் ஆயிடுச்சுல. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.